என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் என் ஆரம்பம் நீ என்கிட்ட எதுக்குப்பா சாவி கொடுக்கறேன்னு அப்பா ஷாக் ஆக, டாடி இந்த பைக் உங்களுக்கு தானு மகன் கொடுத்த அசத்தலான சர்ப்ரைஸ். ஏல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். நடைவண்டியாகும் குரல் எங்கே அதை மீண்டும் கேட்க தோன்றுமே. பகையன உன்னை பார்த்தேனே, உன் பாசம் பார்க்கவில்லையே. சிதையினில் வீழும் வரை நானும் உன் நிழலில் வாழும் பிள்ளையே. அஸ்வின் ஓஎஸ் அப்படின்றவரு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு பைக் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு போறாருங்க. அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சரி ஓகே பையனுக்கு பைக் வாங்குறோம் போல இருக்கு, இல்லனா வேற ஏதோ பைக் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் அவரும் போறாரு. அதுக்கப்புறமா செலக்ட் பண்றாங்க, சைன்லாம் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்பாவும் வெள்ளந்தியா மனுஷன் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சாவி வந்ததும் புடிங்கப்பா சாவி அப்படின்னு கையில கொடுக்க, எனக்கு எதுக்குப்பா சாவி தர அப்படின்னு அவரோட அப்பா கன்ஃபியூஸ் ஆக, அதுக்கப்புறமா தான் சொல்றாரு, இந்த பைக் உங்களுக்காக தான் வாங்கணும். புல்லட் வாங்கணும்ன்றது உங்களோட பல வருஷ கனவு தானே, அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்காக பைக் வாங்கி தந்திருக்கேன்னு சர்ப்ரைஸா இந்த மகன் தன்னுடைய அப்பாவுக்காக புது பைக்க வாங்கி கொடுத்திருக்காரு. என்னதான் மனசுல பல ஆசை இருந்தாலும் கனவுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சுத்தமா வெளிக்காட்டிக்காம குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு ஜீவன்னா அது நம்ம அப்பா தானே. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும். சோ அதை கண்டுபிடிச்சு பசங்க நிறைவேற்றினாங்கன்னா அதை விட ஒரு பெஸ்டான பிளெஸிங்ஸ் என்னங்க இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, உங்க அப்பாக்கு நீங்க வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் எது? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.